வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1967, 77க்கு அப்புறமேலு ஒரு நடிகர் சிஎம் ஆகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறாரு. அந்த வரலாற்று சாதனையை இன்னைக்கு தாவேகா அதனுடைய தலைவரான விஜய் வந்து இன்னைக்கு படைச்சிருக்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது முதல் 3 கையெழுத்தை ஒரு முக்கியமான ஒரு கோப்புகளில் சைன் பண்ணியிருக்காரு. அதாவது 200 யூனிட் கரண்ட் இலவசம், அது மட்டுமா இல்லாமல் போதைப்பொருள் ஒழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கியமான கோப்புகளில் கையெழுத்து இட்டிருக்கிறாரு. அந்த வகையில் தாவேகா தலைவர் விஜய் அங்கிருந்து நேரு உள் விளையாட்டு அரங்கிலிருந்து கிளம்பி முதலா அவர் போன இடம் வந்து விஜயகாந்தோட சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஜயகாந்த் சார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அண்ணா மாதிரி தலைவர் விஜய்க்கு வந்து இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஆரம்ப காலங்களில் அவர் கூட சேர்ந்து நிறைய படங்களை இவர் நடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. 2011 அவர் வந்து இன்னைக்கு இந்த அரசியலுக்குள்ள நுழையும் போது பெருவாரியான இடங்களை பிடிச்சு சட்டப்பேரவையில் திமுகவுக்கு அடுத்தபடியாக 2வது கட்சியாக தேமுதிக அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறமேலு படிப்படியாக வந்து ஓட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிக்கிட்டே போய் அவருடைய 71வது வயசில் அவர் வந்து மரணம் அடைஞ்சார். அந்த வகையில் அவர் அந்த கட்சியோட கடைசி முயற்சியாக திமுகவோட பிரம்மாண்டமான கூட்டணியில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து கூட்டணி வச்சுருந்தாங்க. அந்த வகையில் அவங்களும் தோத்துட்டாங்க. அப்படியே அந்த மிகப்பெரிய சரித்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு முடிவடைஞ்சு போச்சு. ஆனால் அவருடைய நன்றி கடனை செலுத்துறதுக்கு ஆகவே தாவேகா தலைவர் விஜய் வந்து அவருடைய சமாதிக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, எல்லாரை விடவுமே விஜய் சாருக்கு விஜயகாந்த் சார் மேலே அளப்பரிய மரியாதை மட்டும் இல்லாமல் அன்பு பாசம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அவருடைய இறப்புக்கு மனிதர் வந்து கண்கலங்கி வந்ததோடு அவர் வந்து மிகுந்த வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் அப்போ வந்து அவருக்கு வந்து நிறைய தாக்குதல் அந்த இடத்துல அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு 13வது முதல்வராக இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்காரு. அந்த வகையில் தாவேகா தலைவர் வந்து விஜயகாந்த் சாரை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை செழிப்பாக நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் சார் வந்து விஜய் சாருக்கு மட்டும் கிடையாது, சினிமா துறைக்கே ஒரு அணையாத விளக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது அவருக்காக ஒரு நன்றி கடனை செலுத்துறதுக்காக அவருடைய சமாதிக்கு விஜய் போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது.